என்ன ஒரு ரோபோவை காதலின்னு சொல்றாங்களா? அது யாரு, எங்க, என்னன்னு சொல்லி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பொதுவாவே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காதலுக்கு கண் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி தாங்க ஒருத்தர் காதலுக்கு கண் இல்லாத மாதிரி, காதல் இருந்தா யாருக்குமே எதுவுமே நினைவுல இருக்காது. அவங்களோட போக்குக்கு தான் போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் சீனாவுல ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரோபோ கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. அதாவது அது காதல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு மனிதனா இருக்கிற ஒரு பெண் கூட கூட எனக்கு வாழ ஆசை இல்ல. இந்த ரோபோ கூடவே எனக்கு வாழ ரொம்ப புடிச்சிருக்கு. எனக்கு அன்பாவும் எனக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இந்த ரோபோவே பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க, எதுக்கு தேவையில்லாம இந்த ரோபோ வச்சு இவர் வாழ்ந்துட்டு இருக்காரு? ரோபோ என்ன இவரே தயாரிச்சு வச்சுக்கிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா? கண்டிப்பா இல்லைங்க. அதாவது அந்த ரோபோ அவர் எப்படி வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாடகைக்கு தான் வாங்கி வச்சிருக்காரு. ஒரு நாளைக்கே 1,26,000 வாடகை கட்டிட்டு இருக்காராம். இப்படியெல்லாம் அவருக்கு இந்த ஒரு வாழ்க்கை தேவையா அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனா அவருக்கு அந்த வாழ்க்கை தான் ரொம்ப சந்தோஷமா இருக்குதான். அதாவது அவர் எங்கேயாவது வெளியில போறாரு அப்படின்னா அந்த ரோபோவும் வெளியில போகுமா, காஃபி ஷாப் போனாலுமே அந்த ரோபோவும் போய் கம்பெனி கொடுக்குமா, ஷாப்பிங் போனாலுமே அவ்வளவு அழகா ஷாப்பிங்கும் போகுமா. அதாவது வீட்டுல ஏதாவது ஒரு வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமைக்கணுமா, அந்த ரோபோவும் அவரு கூட சேர்ந்துட்டு சமைச்சிட்டு இருக்குமா. அப்படிதான் அவரோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா அந்த ரோபோ கூட போயிட்டு இருக்கான். அது எங்க நடந்தது அப்படின்னு கேக்குறீங்களா? சீனாவில் இருக்கிற ஒரு இளம் நபர் தாங்க. அதாவது அவர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாங். அவரு தான் இவ்வளவு ஹாப்பியா ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா என்னதான் இருந்தாலும் இப்படி ஒரு ரோபோ கூட எல்லாம் வாழ்க்கையா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. ஆனா அவருக்கு பிடிச்ச வாழ்க்கையா அவர் வாழ்றாரு இல்லையா? நீங்க இந்த ஒரு வாக்கியத்தை கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. எந்திர லோகத்து சுந்தரி அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஆனா அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ரோபோ எனக்கு ஒரு சுந்தரி மாதிரி, அதாவது என் கண்ணுல இருந்து சிறு தண்ணீர் வந்தா கூட அந்த ரோபோ எனக்கு அவ்வளவு அன்பா பாத்துக்குது. எனக்கு இந்த ரோபோ மட்டுமே போதும், எனக்கு மனித இனமே தேவையில்லை அப்படின்ற மாதிரிதான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவ்வளவு ஹாப்பியா அவரோட லைஃப அவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நீங்க சொல்லுங்க, அவரை பத்தியும் அந்த ரோபோவை பத்தியும் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.